அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அதாவது அது ஒரு மிகப்பெரிய கார் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில புதிதாக ஒரு காரை ஒரு ஷெட்டுக்குள்ள வடிவமைக்கிறாங்க. இப்பொழுது அந்த காரை மார்க்கெட்டிங்காக வெளியில கொண்டு போகணும். அந்த ஷெட்டினுடைய வாயில் என்பது இந்த கார் சைஸை விட சற்று குறைவாக இருக்கிறது. இப்போ இந்த காரை அந்த ஷெட்டு வழியா வெளியில கொண்டு போனா நிச்சயமாக ஒன்று செவுத்தை இடிச்சிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த காரில் கொஞ்சம் கீறல் விழும். ஒரு 2 இன்ச்சுக்கு அந்த இடத்துல வித்தியாசம் இருக்கிறது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் வேர்த்து போய் விடுகிறது. என்ன செய்வது? இப்போ மார்க்கெட்டிங் கொண்டு போகணும், ஆளுக்கால் ஐடியா கொடுக்குறாங்க. அந்த கார் ஷெட்டினுடைய சுவத்தை நம்ம இடிச்சிடலாம், அதற்கு பிறகு கார் வெளியில கொண்டு போயிடலாங்கிறாங்க. அல்லது அங்க இருந்த பெயிண்டர் சொல்றாரு, இல்ல கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கிராட்ச் ஆனாலும் பரவாயில்ல வெளியில கொண்டு போங்க, அதை நான் மறுபடியும் ரீபெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு பெயிண்டர் சொல்றாரு. இருந்தாலும் அந்த முதலாளிக்கு மனம் கொள்ளலை. என்ன இது இப்படி ஒரு அசௌகரியமா போச்சு அப்படின்னு எல்லாம் குழம்பிட்டு இருக்கிற நேரத்துல வெளியில செக்யூரிட்டியா நின்றவர் நான் வேணா ஒரு ஐடியா தரட்டுங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருமே அவர் கேவலமா பாக்குறாங்க. இருந்தாலும் அங்க இருந்த அந்த முதலாளி, சரி நீங்க என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்ட நேரத்துல அந்த செக்யூரிட்டி சொன்னாராம், ஐயா இந்த வாயிலுக்கும் இந்த காரினுடைய சைஸ்க்கு 2 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த காரினுடைய 4 டயர்ல இருக்கிற காற்றை மட்டும் கொஞ்சம் குறைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரினுடைய 4 டயருடைய காற்றை குறைத்தாங்களாம். குறைத்த அடுத்த நிமிஷமே எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த கார் ஒரு கீறல் கூட இல்லாமல் அந்த கார் உருவாகிய இடத்திலிருந்து வெளியே ஷோரூமுக்கு வந்ததான். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல நம்ம பெரிய பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருப்போம். இதுக்கு விடையே கிடையாதா அப்படி நினைச்சிட்டு இருப்போம். அதற்கான விடையை மிக எளிமையாக கொடுத்திருப்பார் இறைவன். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டம் இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் நமக்கு தேவை. முதல் பாடம். இரண்டாவது, இவர்கள் தானே அல்லது இவர்களுக்கு என்ன தெரியும் அப்படி என்று மற்றவர்களை தரக்குறைவாக தீர்ப்பிடாத ஒரு மனமும் இருந்தால் மகிழ்ச்சியோடு வாழலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.